இன்றைக்கி ஒரு குட்டி கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். 2 நாள் கழித்து வந்து பார்த்தா எல்லா மரங்களுக்கும் யாருமே தண்ணி ஊற்றலை. தண்ணி ஊற்றாமல் எல்லா மரங்களும் வாடி போய் இருந்துச்சு. லெமன் செடிக்கிட்ட போய் பார்த்தா பெரிய ஒரு புழு இருந்துச்சு. என் பையன் சொன்னான், இதை எடுக்காதம்மா, இதுதான் பட்டர்ஃப்ளையாக மாறும்னு சொன்னான். அது மாறுதோ மாறலையோ இலைய எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்குண்டு அதை பிடுங்கிட்டு வெளியவே வீசிட்டேன், சாவடிக்கலைன்னா. இங்கே பாருங்கள், செம்பருத்தி எல்லோவும் ரெட்டும் சூப்பராக பூத்துருக்கு. 2 பூ ஆல்ரெடி ஒன்று பூத்துருக்கு, அது வாடி போயிருக்கு. நம்ம வச்சுருந்த ரோஸு வெறும் குச்சியை தான் வச்சேன். அந்த குச்சியை பாருங்கள் எப்படி துளிர் விட்டு வந்திருக்குன்னு. அப்புறமா இதையும் வந்து பிடுங்கி தானே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் கட்டிங்க. இதுவும் நல்ல துளிர் விட்டு வந்துட்டுருக்கு. எல்லா மரங்களும் மாஷால்லா நல்ல துளிர் விட்டுருக்கு 2 நாளையில். ஆனால் நல்ல இந்த கட்டிங்ஸ் வச்சதெல்லாம் நல்ல துளிர் விட்டுருக்கு. மற்ற மரங்கள் தான் ஒழுங்காக தண்ணி போடாமல் இதாகிடுச்சு. இதுவும் துளிர் விட்டுருக்கு. இதுவும் கட்டிங் தான் போட்டேன். ஆனால் ஆலோவேரா ஜெல்லை தடவி வச்சதுனால எல்லாம் நல்ல துளிர் விட்டுச்சு. ரோஸ் பூவை பாருங்கள், பறைக்கிறதுக்கே யாரும் இல்லாமல் விரிஞ்சு வாடி போய் கிடக்கு 2-3 ரோஸு. அப்புறமா இது வந்து நாட்டு ரோஸையும் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழே மூட்டில் வந்து ரோஸ் பூத்துருக்கு. அப்புறமா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹாலில் வந்து ஒரு வாஷில் போட்டு வைக்கலான்ட்டு எல்லா பூக்களையும் பறிச்சுக்கிட்டேன். இந்த ரெட் ரோஸ் வந்து 3 கொத்தாக ஒரே கிளையில் பூத்து இருந்துச்சு. அப்புறமா சென்ட்ரலில் உள்ளது மட்டும் லைட்டாக விரியாமல் இருந்துச்சு. அதை விட்டுட்டு மிச்சம் 2ஐயும் பறிச்சுக்கிட்டேன். அப்புறமா ஒரு ஒயிட் ரோஸு, இன்னொரு ரோஸ் வாடிடுச்சு, அதனால் அதை வந்து டஸ்ட்பினில் போட்டாச்சு. அப்புறமா இந்த ரோஸ் வந்து உருந்துருச்சு. இன்னொரு ரோஸும் பூத்துருக்கு.